சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கும்பம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை பற்றி தான் இப்ப நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் இந்த நேரம் தான் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய மாற்றம், கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்க போகிறது. ஒரு கிரக பயிற்சி நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களானது அவங்க வாழ்க்கையில நடக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா இது நிறைய ஒரு கிரக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதனாலதான் உங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடக்க போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே கும்பராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபரா இருப்பாங்க, இவர்களுடைய குணாதிசயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல திறமையாக பேசக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. திறமையாக பேசக்கூடிய நபராக மட்டுமில்லாமல் ஏதாவது ஒரு உதவி என்று கேட்டால் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதாவது தனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா மற்றவர்கள் கேட்டுட்டா அவர்களுக்கு அந்த உதவியை கட்டாயம் அவங்க செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்த நபரா இருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுடைய பேச்சின் திறமையால் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சங்கடமாக கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதாவது மற்றவர்களுடைய பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுடைய பேச்சு திறமையானது ஏற்படுத்தும். இதனால அவர்களுக்கு ஒரு விதமான மனசங்கடம், மனதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு சில குணாதிசயம் கும்பராசினியர்களிடம் கண்டிப்பா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எதை பற்றியுமே கவலையே பட மாட்டாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை அடிகளை தாண்டி வந்தாலும், பொதுவாகவே குடும்பத்தில் சொல்லும் போது எவ்வளவு வந்தாலும் தாங்கிக் கொள்ள ஒரு மனம் படைத்த நபர் அப்படின்னே கும்பராசினியர்களை குறிப்பிட்ட நபர் சொல்லலாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே நான் சமாளிப்பேன், தைரியமா நிற்பேன், துணிச்சலா செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதுபோலவே மன கஷ்டங்கள் ஏதாவது மனதிற்குள்ள இருந்தா வெளிக்காட்டாமல் செயல்படக்கூடிய ஒரு நபராக அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தாங்க கும்பராசினியர்களுடைய குணாதிசயமானது இருக்குங்க. கும்பராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. கும்பராசில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சில ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க சந்தோஷம் கிடைக்குமா என்று நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனை, சிக்கல், மனசங்கடம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனால கும்பராசினியர்கள் எதை செய்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இந்த ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா என்று அறிந்துதான் நீங்க எதுவா இருந்தாலும் செய்யணும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவே யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டம் முழுவதுமே இவர் 2வது வீட்டில் வக்ரமாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாகவே சனி இருந்தாலே நமக்கு ஆட்டி படைக்குங்க. இப்ப வக்ரமாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் கண்டிப்பா நிறையவே ஆட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சுக்கிரன் 8வது வீட்டிலும், குரு 6வது வீட்டிலும், செவ்வாய் 3இல் இருக்கிறார். செவ்வாய் 3இலும், ராகு முதலிடத்திலும் இருக்க போறாங்க. கேது பாத்தீங்கன்னா 7வது வீட்டில் செயல்படுறாரு. இந்த மாதிரி கிரகங்களுடைய மாற்றம் தான் கண்டிப்பா உங்க ராசியை வைத்து உங்களுக்கு என்ன நடக்க போகிறது என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த நேரத்தடக்கத்தில் செவ்வாய் 5வது வீட்டில் செயல்படுவார். 5ஆம் தேதி புதன் அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிற்கு சென்று சூரியன் மற்றும் குருவுடன் இணையக்கூடிய ஒரு யோகமும் இதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிருந்து சூரியன் 17ஆம் தேதி 7வது வீட்டிற்கு சென்று கேதுவுடன் இணைய போகிறார். அது மட்டுமில்லாமல் 22ஆம் தேதி புதன் இங்கிருந்து சூரியன் மற்றும் கேதுவுடன் இணையக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்த போகிறார். இந்த நேரத்தடக்கத்தில் 6வது வீட்டில் கடகத்தில் உச்சத்தில் இருந்த குரு 12ஆம் தேதி முதல் அதனுடைய உச்ச நிலையில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க.
வெளியில் இருக்கக்கூடிய கும்பம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வெளியில உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றமானது இப்ப ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றாக, அதாவது நன்மையான ஒரு மாற்றமாக இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கிறது. அதே நேரத்தில் தொழிலில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதையில சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த நேரம் காதல் விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். ஆக்கிரமிப்பு காரணமாக சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். கும்பராசினியர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னதான் கோபம் வந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக பொறுமையாக செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. சோ இதனால எதுவாக இருந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெளியில பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சண்டை போடாமல் பொறுமையா செயல்படுங்க. அது மட்டுமில்லாமல் வாக்குவாதங்களை முதல்ல நீங்க தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. சோ இந்த நேரத்துல அப்ப கும்பராசினியர்கள் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியை கடைபிடிப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த அமைதியாக செயல்படுவது உங்களுக்கு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தாது. அமைதியாக நீங்க செயல்படும் போது மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். எப்படி யோசிக்கலாம், எந்த மாதிரி சிந்தனைகள் வரலாம், எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம், இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய மனதில் தோன்று ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா அமைதியா செயல்படுங்க. அமைதியா போறதுல எந்தவித தவறும் கிடையாது. இதனால ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நீங்க தவிர்க்க முடியுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு திருமண உறவுகளுக்கு பார்க்கும் பொழுது பலவீனமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல சூழ்நிலை இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் சற்று பலவீனமாகவே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகள் இரண்டுமே பார்க்கும் பொழுது நீங்க சமநிலைப்படுத்துவதுதான் சற்று சவாலான விஷயமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அதாவது ஒரு புறம் வருமானம் வந்தாலும் இன்னொரு புறம் அதற்கு ஏற்றவாறு பெரிய அளவில் செலவுகள் வருங்க. ஸோ இதனால எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நீங்களே பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு செய்வது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்க எச்சரிக்கையாக செயல்படணும். ஏன்னா ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில கூட காய்ச்சல், சளி தொந்தரவு வந்தாலுமே உடனடியாக கவனித்துக் கொள்வதுதான் அவசியம். ஒரு மாணவருடைய பார்வையில இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ கும்பராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.